ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் புளிச்சக்கீரை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். என்னடா புளிச்சக்கீரைலாம் எங்களுக்கு செய்ய தெரியாதா, இதெல்லாம் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சப்போஸ் புளிச்சக்கீரை செய்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மெத்தடில் புளிச்சக்கீரை செய்வீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். புளிச்சக்கீரை செய்கிறதுக்கு கீரையை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. குண்டானில் வந்துட்டு கீரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா வேக விட்டுக்கோங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கீரையை எடுத்து நசுக்கி பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா மையாக நசுங்கி இருக்கும். கீரை வெந்துருச்சுன்னு அப்பயே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிகட்டிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கீரை அதோட தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது, ரொம்பவும் கொரகொரப்பாகவும் அரைச்சிடக்கூடாது. நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததை ஆறுனதுக்கு அப்புறமேட்டுக்கு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு வடைச்சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு காஞ்ச மிளகாய் 3 கிள்ளி போட்டுக்கணும். நான் கிள்ளி லேட்டாக தான் போட்டேன், வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு 20 சின்ன வெங்காயத்துக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச கீரையை ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. அதோடு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, வெந்தயமும் மிளகாயும், அதையும் லாஸ்ட்டாக சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சூப்பர் அண்ட் சுவையான புளிச்சக்கீரை ரெடி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.